இந்த யூனிஃபார்ம் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆச்சு. பாஸ், யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இது அவதான். வாடி, வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ் பாஸ், ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓகே ஓகே, நீ போ போ போ. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். யூ பிளடி ஹெல். கூப்பிட்டீங்களா பாஸ்? யாரு நீ? போன்ல பேசாம நேர்ல வா. எடுத்துட்டியே. இப்போ நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாஸ் பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவள அந்த வீட்ல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. என்னது? பிரெக்னன்ட்டா? ஐயோ, அது பிரெக்னன்ட் இல்ல, பெர்மனன்ட். பிரெக்னன்ட்னா புள்ளத்தாச்சியா? சரி சரி, போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய கணக்கடவுல இருக்கு. டேய் அம்மாவாசை, என்ன பாஸ்? இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் வந்து எல்லார கனவுல போயிட்டு அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆகி போச்சு. ஏன் பாஸ், அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டால. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க. என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும், லூசு பையல. அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதைத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாஸ். ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நொய்யின்னு பூங்குடி எங்க? பாடிகார்டு காணோம். அவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். போடு போச்சே. ஏன் பாஸ், ஏன் அம்முக்குட்டியை பிச்சு போட்டீங்க? அம்முக்குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், நான் இங்க இருந்து பேசிட்டே இருக்கேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு போன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அவதான் அம்முக்குட்டி. அவதானா? அப்படின்னா அந்த பொண்ணு பேசும்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பெருமையோட போட்டோ எடுத்துறேன். ஓகே பாஸ், ஓகே பாஸ். உங்க பீல நான் ஃபீல் பண்ண பாஸ். அப்ப வேற ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேக்கா வெளியே வரவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறேன். ஐயோ, இது ஒரு கோட்டாரே. அங்கங்கடா போற. பின்னாடி போ. ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஓகே. ஹலோ. காலையில எங்க ஹாஸ்டல் முன்னாடி என்ன டியூட்டி? நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கீங்க? ஐயோ, நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்ல ஃபோன் நம்பர் சொல்லணுமா? ஓகே ஓகே, சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், உடனே மீட் பண்ணணும்னா எப்படி? சொல்றேன், எப்ப பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மாவை தான் பார்த்துட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல, நம்ம பக்கம் முதுகுல இருக்கு. சரி, முன் பக்கமா போய் மூஞ்சிய ஷூட் பண்ணிட வேண்டியதான். யாரு? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. I don't want any explanation. What are you doing there? What are you doing there? Explain me. இங்க என்ன இங்கிலீஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? Okay, okay. Leave it. இதை அங்க போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான். அப்பாடி பெரிய தர. அம்மா. இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அவரே பொறுக்கட்டும். யாரு? திருடனா? அட பாவி, இந்த வேலையில இவன் எதுக்கு வந்தா? எனக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க. எங்கம்மா எம்மா எங்க திருடனா?
பொண்ணுங்கள போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா டேய் இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ நீங்க வச்சிடாதீங்க, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்ன கத்தானா? அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம பார்ட்டிய போயிட்டு இருக்கு. எங்க நீங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க. டேய் பாடி என்கிட்ட கொடுங்கடா. அறக்க பறக்க இறக்காதீங்க. அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமா, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடா? வீடா? ஆட்டோல வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா. ஆமா, என்ன மாமா? ஓ மாமா. பின்ன எப்படி? ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்ததுதான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் வந்தது எல்லா பையலுக்கும் தோராயி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கியிருக்கும் போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்க இருந்து என்றது. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து நான் வாருங்க சரண் இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? நீங்க வேற ஏம்மா அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதான். அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க, மிச்சம் இருக்கிற அந்த உசுரை வச்சாலும் அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்.